அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் தசமங்கள் என்ற பாடத்தில் ஒரு பின்னத்தினுடைய பகுதியை 10 வலுவாக உள்ள முறைமை பின்னத்தை எவ்வாறு தசம எண்களாக மாற்றுவது, அதே போன்று பகுதி எண் 100 காரணி இல்லாட்டி 10 காரணி, அதாவது பகுதி எண் 10 வலுவாக இல்லாத முறைமை பின்னத்தை எவ்வாறு தசம எண்களாக மாற்றுவது என்பதை பற்றி தான் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கலப்பெண்களை தசம எண்களாக மாற்றுதல். அப்ப கலப்பு என்னென்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முழு எண்ணுடன் ஓர் முறைமை பின்னம் இணைந்து வருவது, சேர்ந்து வருவது கலப்பு எண் என்று அழைக்கப்படும். அப்ப இது 13 உடன் 2 1, 2 உடன் 8 1, 3 உடன் 40 7 என்றவாறு கலப்பு எண்கள் வாசிக்கப்படும் என்று கிரேட் 6 ஊடாக படித்திருப்பீர்கள். அப்ப இந்த கலப்பு எண்ணை தசம எண்ணாக மாற்றணும் என்று சொன்னா 2 மெத்தட் இருக்கு பிள்ளைகள். 2 மெத்தட். ஒரு மெத்தட் எப்படி என்றா, கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்றி செய்வது. அப்ப அதுக்கும் ஒரு தலைப்பிரிக்கி முறைமை இல்லா பின்னத்தை தசம எண்களாக மாற்றுதல். அப்ப இந்த தலைப்புல அந்த தலைப்பு என்ன செய்யும், சேர்க்கப்படுகின்றது. ஸோ அந்த தலைப்பை நம்ம தனியாக பார்க்க மாட்டோம். அந்த கேள்வியில தான் அந்த விடயமும் சொல்லப்படும் என்பதனால தெளிவாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னமாக மாற்றப்பெறன். 2 13 பெருக்கின 26 1 27 கீழ் அந்த பகுதி எண் அப்படியே வரும். ஸோ இது என்ன பின்னம்? முறைமை இல்லா பின்னம். அப்ப முறைமை இல்லா பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுக என்ற ஒரு கேள்வி வந்தாலும் இந்த மெத்தட் 1 படிதான் நீங்க செய்து கொள்ள வேண்டும். அப்ப பகுதி எண்ணை பார்க்கணும், 2 இருக்கு. அப்ப 2 ஃபர்ஸ்ட்டுக்கு 10 மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முடியாட்டி தான் 100க்கு மாற்ற முடியுமா? 100க்கு மாற்ற முடியாவிட்டால் தான் 1000க்கு மாற்ற முடியுமா என்றவாறு அந்த 10 வலுவாக பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கடா, 2 10 மாற்ற முடியும். ஸோ 5 பெருக்கினால் மாறும். அப்ப மேலுக்கு 5 பெருக்கணும். அப்ப 10 மேல் 27 5 பெருக்கும் போது 135 வரும். அப்ப இது என்ன பின்னம்? முறைமை இல்லா பின்னம். ஒரு முறைமை இல்லா பின்னம். எடுத்த உடனே 0 தசம் என்று போட முடியாது. அது முறைமை பின்னமாக இருந்தால்தான் 0 தசம் என்று வரும். முறைமை இல்லா பின்னம் என்று சொன்னா தசம் 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்துல இருக்கும். 10க்கு எத்தனை 0? ஒரு 0. அப்ப ஒரு தசமதானம் இடது பக்கம் நகரும் போது 13.5 என்று விடை கிடைக்கும். இதுதான் முதலாவது மெத்தட். முறைமை இல்லா பின்னமாக மாற்றி தசம எண்ணாக மாற்றிக் கொள்வது. இந்த மெத்தட் 2 எப்படி என்று சொன்னா பிள்ளைகள், அந்த கேள்வி கலப்பு எண் அப்படியே இருக்கிறவாறு தசம எண்ணாகவும் மாற்ற முடியும். அதாவது 13 ஒரு முழு எண் தானே. ஸோ 13க்கும் அந்த பின்னத்துக்கும் இடையில சகைய போட்டு பிரிக்க வேண்டும். தரைய போட்டு பிரிக்க கூடாது, சகைய போட்டு பிரிக்கணும். அப்ப 13 அப்படியே வரும். இப்ப 2 10 மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எதால பெருக்கின முடியும்? 5ஆல். மேலுக்கும் 5ஆல் பெருக்கணும். அப்ப 10ல் 5 என்று கிடைக்கும். தெளிவாக பாருங்க பிள்ளைகள். அப்ப 13 சாக இது ஒரு முறைமை பின்னம். முறைமை பின்னம் வந்தா 0 தசம் என்று போட்டு 10க்கு ஒரு 0 என்பதனால தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வர வேண்டும். அந்த இலக்கம் மேலுக்கு இருக்கு என்பதனால அந்த 5ஐ போட்டுக்கொள்ள வேண்டும். ஸோ 0.5. அப்ப 13ஐயும் 0.5ஐயும் கூட்டக்கோல
முழு எண்ணோட கூட்டுப்படும். 13 5ஓட கூட்டுப்படாது. அப்போ 13ஐயும் 0ஐயும் கூட்டினால் 13.5 என்று விடை வரும். அப்போ ரெண்டு மெதட்டுக்கும் சமனான விடை தான் வரும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியான மெதட்டோ அந்த மெதட் ஊடாக இந்த கேள்வியை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இதே போன்றுதான் இந்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. நான் உங்களுக்கு ரெண்டு மெதட்லையும் விளங்கப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கலப்பு எண்ண முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவோம். 8 16 16 1 17 கீழ் 8. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வகுப்புல சொல்லியிருப்பேன், பகுதி எண் 8 கண்டா பெருக்க வேண்டிய பெருமானம் 10க்கு மாற்ற முடியாது, 100க்கு மாற்ற முடியாது, 1000க்கு மாற்றணும். ஸோ 125ஆல் பெருக்கணும். அப்போ மேலுக்கும் 125ஆல் பெருக்கினால் 1000 மேல் 17 125ஆல் பெருக்குவோம். 35 3 மிச்சம், 17 1 மிச்சம், 8 5 2 1. இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் 2125 வரும். அப்போ இது என்ன எண்? முறைமை இல்லா பின்னம். இந்த பின்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முறைமை இல்லா பின்னம். முழுவன் இல்லை, முழுவன் மட்டும் இருக்கு, தசம எண் இல்லைன்னு சொன்னால் 1ஆம் இடத்திலக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கும். 1000க்கு எத்தனை 0? 3. அப்போ 3 இலக்கம் இடது பக்கம் நகர்த்தும் போது 2.125 என்று விடை கிடைக்கும். அப்போ கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னமாக மாற்றி செய்திருக்கும். மெதட் 2 எப்படி என்று சொன்னால் இதை உடைக்கிறேன்னு 2 சாக 8 1. அப்போ 2 சாக, அப்போ 8 10க்கு மாற்ற முடியாது, 100க்கு மாற்ற முடியாது. அப்போ 1000க்கு மாற்றணுமெண்டா மேலும் கீழும் 125ஆல் பெருக்கணும். அப்போ 1000ல் 125. அப்போ 2 சாக இது ஒரு முறைமை பின்னம். ஸோ 0 1000க்கு 3 0 என்பதனால அந்த 3 இலக்கம் மேலுக்கு இருக்கு. அப்போ 1 2 5 என்று வாசிக்கப்படும். அப்போ இந்த 2 0 தான் கூட்டுப்பாடும். அப்போ 2.125 என்று விடை கிடைக்கும். அப்போ ரெண்டு மெதட்டும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இதே போன்று தாண்டா இந்த மூன்றாவது உதாரணம். மெதட் 1 இந்த கலப்பு எண்ண முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவோம். அப்போ 120 மேலும் 127 கீழ் 40. அப்போ 40 கண்டா எதால பெருக்கணும் என்று ஃபர்ஸ்ட் வகுப்புல சொல்லியிருக்கேன், 25ஆல். அப்போ 25ஆல் பெருக்கினா மேலேயும் 25ஆல் பெருக்கணும். அப்போ 1000ல் 127 25ஆல பெருக்கணும். 35 3 மிச்சம், 13 1 மிச்சம், 6 14 1 மிச்சம், 5 2. கூட்டிட்டீங்கன்னு சொன்னா 5 7 11 1 மிச்சம் 3 3175. 3175. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். தசம எண் 1ஆம் இடத்திலக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ 1000க்கு 3 0 என்றா 3 இலக்கம் இடது பக்கம் நகர்த்தும் போது 3.175 என்று வரும் ஆன்சர். அப்போ மெதட் 2 எப்படி? இது அப்படியே இருக்க இதை உடைக்கணும். 3 சாக 40ல் 7 என்று வரும். அப்போ 40 10க்கு மாற்ற முடியாது, 100க்கு மாற்ற முடியாது. அப்போ 1000க்கு மாற்றணும்டா 25ஆல் பெருக்கணும். அப்போ 3 சாக 1000ல் உங்களுக்கு பாருங்க 7 5 35, 3 மிச்சம், 7 2 14 3 17. அப்போ 175 என்று வரும். அப்போ 3 சாக இது ஒரு முறைமை பின்னம். அப்போ நேரடியாக நீங்க 0.1000க்கு 3 0 என்ற அந்த 3 இலக்கமும் மேலிருக்கு. அப்போ அந்த 3 0 கூட்டுப்பட்டால் 3.175 என்று வரும். அப்போ இந்த தலைப்புல நான் 2 மிக முக்கியமான விடயம் சொல்லியிருக்கேன். அப்போ கலப்பு எண்ண அது அப்படியே வைத்த மாதிரியும் தசம எண்ணுக்கு மாற்ற முடியும், அல்லது கலப்பு எண்ண முறைமை இல்லா பின்னமாக மாற்றியும் தசம எண்ணுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். தசம எண்ணை பின்னமாக எழுதுதல். அப்போ ஒரு தசம எண் தரப்படும் பொழுதும் எவ்வாறு பின்னமாக எழுதி கொள்வது? ஃபர்ஸ்ட் கேள்வி 0.7. இது எப்படி ஒரு பின்னமாக எழுதுவது என்று சொன்னால்
தசத்துக்கு வலது பக்கம் இருக்கிற பெருமானம் அந்த இலக்கத்தை தான் பார்க்கணும். அப்ப தசத்துக்கு வலது பக்கம் 7 என்ற பெருமானம் இருக்கு, ஒரு இலக்கம் இருக்கு. அப்ப ஒரு இலக்கம் என்றா ஒரு பூஜ்ஜியம் உள்ள 10 வலு பார்க்கணும். ஒரு பூஜ்ஜியம் என்றா 10, 2 பூஜ்ஜியம் என்றா 100, 3 பூஜ்ஜியம் என்றா 1000. இதான் கருத்து. அப்ப ஒரு இலக்கம் என்றா ஒரு பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10. மேல கோட்டை போட்டு தசத்தை மறைத்தீங்கன்னு சொன்னா இப்படி வரும் பூஜ்ஜியமே. அப்ப இதுல பெருமானம் எத்தனை? 7. அப்ப 10ல் 7. இதுதான் அதனுடைய இந்த தசம எண்ணினுடைய பின்னமாக இருக்கும். இதே போன்று இரண்டாவத பாருங்க. தசத்துக்கு வலது பக்கம் தான் பார்க்கணும், ரெண்டையும் சேர்த்து பார்க்க கூடாது. அப்போ ஒரு இலக்கம் இருக்கு, 3 என்ற பெருமானம் உடைய ஒரு இலக்கம் இருக்கு. அப்போ ஒரு பூஜ்ஜியம் உள்ள 10 வலு 10. தசத்தை மறைத்தா இப்ப இதுல பெருமானம் 13. ஸோ 13 என்றுதான் போட வேண்டும். 10ல் 13. இதை சுருக்க முடியாது, சுருக்க முடியும் என்று சொன்னா சுருக்கி கொள்ள வேண்டும். அப்படி கேள்வி கேட்பான், எளிய பின்னமாக தருக என்று கேட்பான். இதே போன்று மூன்றாவத பாருங்க. தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் என்று சொன்னா 2 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 100 வரும். ஸோ 100 போட்டுக்கொள்றேன். தசத்தை மறைத்தீங்கன்னா 3க்கு பூஜ்ஜியம் வாரத்தால் அது பெருமதி இல்லை. அப்ப 45 வரும். இந்த ரெண்டையும் பாருங்க சுருக்கி கொள்ள முடியும். இந்த 2 பெருமானத்தையும் பார்த்தா 5 மடங்கு. அப்ப இதையும் 5ஆல் பிரிக்கலாம், இவரையும் 5ஆல் பிரிக்கலாம். பிரித்தீங்கன்னு சொன்னா இது 9 முறை, 100ல் 5 20 முறை. இதை மேலும் சுருக்க முடியாது. அப்ப 20ல் 9 என்று விடை கிடைக்கும். இதே போன்று நான்காவது. தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம். அப்ப 2 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 100 என்று வரும். தசத்தை மறைத்தா இதை சேர்த்து பார்க்கும்போது 816 என்று வரும். 816. இந்த ரெண்டையும் இப்ப சுருக்கலாமா இல்லையா? சுருக்கலாம். பாருங்க, 4ஆல சுருக்கலாம். இது கடைசி 2 இலக்கமும் 4 மடங்கு என்பதனால 4ஆல பிரிப்படும். ஸோ 2 0 4 204. இதை 4ஆல பிரித்தா 25 என்று வரும். இதை மேலும் பிரிக்க முடியாது. ஸோ 25ல் 204 என்று வரும். இது ஒரு முறைமை இல்லா பின்னம். நீங்க விரும்பினா கலப்பெண்ணுக்கு மாற்றலாம், மாற்றாமலும் விடலாம். கேட்டா மட்டும் நீங்க கலப்பெண்ணுக்கு மாற்றி கொடுங்க. அதே போன்றுதான் ஐந்தாவது. 6.75 தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம். அப்ப 2 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 100. தசத்தை மறைத்தா 3க்கு பெருமானம் இருக்கனே. அப்ப 675 என்று வரும். 675. அப்ப ரெண்டையும் உங்களுக்கு மேக்சிமம் எதால சுருக்கணும் என்று தெரியாட்டி உங்களுக்கு தெரிந்த பெருமானத்தால நீங்க சுருக்கி போகலாம். ஸோ நான் இப்ப 5ஆல சுருக்க போறேன். பார்த்தாலே விளங்குது. 2ம் 5ஆல பிரிப்படும். அப்ப கீழுக்கு 20 முறை என்று வரும். மேலுக்கு 5ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா 1 முறை, 1 மிச்சம் 17, 17 5 3 முறை, 2 மிச்சம் 135 என்று வரும். அப்ப இதை மேலும் 5ஆல பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கலாம். 20ல் 5 4 முறை. இவரையும் 5ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா 2 35 7 27 முறை. அப்ப கடைசி ஆன்சர் 4ல் 27 என்று உங்களுக்கு தெரிந்த பெருமானத்தால அந்த படிமுறையாகவும் சுருக்கி கொள்ள முடியும். அதே போன்று இறுதி கேள்வி. 0.025 என்றா தசத்துக்கு வலது பக்கம் 3 இலக்கம் இருக்கு. 3 இலக்கம் என்றா அப்ப 3 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 1000. தசத்தை மறைத்தா 3க்கு 2 பூஜ்ஜியம் வருது. ஸோ அது பெருமதி இல்லை. அப்ப நீங்க 25 மட்டும் எழுதி கொள்ள முடியும். அப்ப 1025 பாருங்க, 25ஆல சுருக்கலாம். அப்ப 25ல் 25 ஒரு முறை, 100ல் 25 4, அங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்கு 40. நீங்க பிரித்து பார்த்தாலும் 40 முறை என்று வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 40ல் 1. சரிதானே? இதுதான் ஒரு தசம எண்ணை பின்னமாக மாற்றும் முறையாக இருக்கும். அப்ப இவ்வளவுதான் இன்றைய நாள் வகுப்பில் கற்ற விடயங்களாக காணப்படுகின்றது. அப்ப இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பியில நோட் பண்ணி கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ
அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான 2 சிறிய தலைப்புகள் காணப்படுகின்றது. அடுத்த வகுப்பில் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.